வரும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. அப்ப நான் அவரை கேட்டேன், அசால்ட்டா தான் கேட்டேன். என்ன சார் எப்ப பார்த்தாலும் சித்தர் சித்தர்ங்கிறீங்க, இவர் ஒரிஜினல் சித்தர் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இங்க வரோம் அப்படின்னா நம்மளோட கணக்கு வந்து அங்கிருந்து எடுத்துப்பாரு. எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னா, நீ கிளம்புற அப்படின்னா அது கேமரா மூலியமோ தெரியுமோ எப்படியே தெரியாது, அப்படியே கணக்கெடுத்து நம்ம என்ன பேசிட்டு வரோமோ அதுக்கு வந்து இங்க விட கிடைக்கும். பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு போயிட்டு அப்ப சொன்னாரு, விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு. அப்ப சொன்னாரு, உன் கணக்கெல்லாம் இளம்பிள்ளைல இருக்குன்னு. அப்பதாங்க தெரிஞ்சது அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு ஐயா வந்து உறுதுணையா இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. நீங்க அப்படியெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா அருள் கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வருவீங்க. இதை நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருக்கீங்க. நல்லது நடக்கும். அன்பர்களே, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஏக்கம். நிச்சயம் எல்லாம் மாறுங்க. வாழ்க்கையில வந்து அந்த வினை பயன்களை நம்ம கடந்துதான் போய் ஆகணும். சித்தர்களோட அருள் இருந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவாங்க. அந்த வகையில நம்ம வினை பயன்கள் ஏதோ ஒரு வகையில நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். அந்த வினை பயன் இறைவன் பாதையில நம்ம நடந்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறையும். அதை வந்து அனுபவபூர்வமா நம்ம பார்க்கலாங்க. நேர் வழியில அற வழியில நம்ம நடந்தா இறைவன் ஏதோ ஒரு நாள் கண் திறப்பார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கேப்பர் சித்தர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் அவங்களை பத்தி தொடர்ந்து காணொலி வெளியிட்டு வரோம். இந்த காணொலியில சங்ககிரி சேர்ந்த ஒரு தம்பதிகள் அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஐயா வந்து அவ்வளவு மாற்றங்கள் இழுத்திருக்காருங்க. அந்த அனுபவம் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா யாரையும் நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்பிட மாட்டேன். ஒருத்தர் கணிக்கணும்னா இவங்க வந்து சித்தரா இல்ல, இவங்க வந்து நிறைய காசு பணத்துல ஏமாந்துருக்கேன், அதனால வந்து இவர் எப்படி சித்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் இன்னொருத்தர் மூலியமா கேட்டு தெரிஞ்சு இவர் சித்தரதா அப்படிங்கறத வந்து நான் நம்பினேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வரோம் அப்படின்னா நம்மளோட கணக்கு வந்து அங்கிருந்தே எடுத்துப்பாரு. எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னா, நீ கிளம்புற அப்படின்னா அது கேமரா மூலியமோ தெரியுமோ எப்படியே தெரியாது, அப்படியே கணக்கெடுத்து நம்ம என்ன பேசிட்டு வரோமோ அதுக்கு வந்து இங்க விட கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வருவேன். ஒவ்வொரு தடவையும் வரும்போது நம்மள கணக்கு எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படிங்கும்போது இப்ப கூட வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ வாங்கிட்டு போனாரு. அப்ப கேட்ட இவரை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. அது சித்தரோட அருள் கிடைச்சதுன்னா உனக்கு வந்து கண்டிப்பா கிடைக்குன்னாரு. சரி போகும்போது சொல்லிட்டு போலாம் அப்படின்னாரு. அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு எனக்கு ஐயாவோட போட்டோ கொடுத்தாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து உண்மையிலேயே நடந்த கதை. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு போயிட்டு அப்ப சொன்னாரு, விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு. அப்ப சொன்னாரு, உன் கணக்கெல்லாம் இளம்பிள்ளைல இருக்குன்னு. அப்பதாங்க தெரிஞ்சது அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு ஐயா வந்து உறுதுணையா இருந்தாரு. ஒவ்வொரு கனியும் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுப்பேன். அப்ப பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து முடியோட பிறந்தது, சாமி முடியோட. அப்ப வந்து கூட சொன்னேன், நானு கேட்கும்போது சொன்னாரு, ஐயா நான் தான் பிறந்திருக்கோம், அவனோட அருள் கிடைச்சிருக்குன்னாரு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே கீழே விழுந்துருச்சு. உண்மையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கணக்கு வந்து உள்ள வரும்போது தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. நீங்க அப்படியெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா அருள் கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வருவீங்க. இதை நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிராக்கல் இருக்கு. இது சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வந்து உணர்வுபூர்வமான உணர்ந்திருக்கு. இவரை நான் வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கேள்விப்பட்டு என்னுடைய ஆடிட்டர் திரு சண்முகம் அவர்கள் கூட்டிட்டு வந்தாரு. முதல் முறையா வரேன். ஒரு ஆர்வம், சித்தர்கள்னா எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தோடனே ஒரு ஈர்ப்பு, என்னன்னு தெரியல. 2 வாரத்துக்கு 2 முறை வந்துட்டு போனேன். இது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது 6வது முறையா கிளம்பி வரும்போது ஆடிட்டர் சண்முகம் அவர்கள், நான் அது மாதிரி திருச்செங்கோடு வந்துட்டு இருக்கேன், ஐயாவை பார்க்க போறேன், நீங்க வரீங்களான்னு சொல்லி கேட்டாரு. சரி போலாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். வரும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. அப்ப நான் அவரை கேட்டேன், அசால்ட்டா தான் கேட்டேன். என்ன சார் எப்ப பார்த்தாலும் சித்தர் சித்தர்ங்கிறீங்க, இவர் ஒரிஜினல் சித்தர் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரிஜினல் சித்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சித்தர்கள் வந்து பொதுவாக குளிக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் அழுக்கடைஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து தெய்வீக மனமா இருக்கும், எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாதுன்னு சொன்னாரு. பாயிண்ட்லயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா நான் 6 முறை வந்திருக்கிறேன், வந்து போகும்போது அவர் மேல எனக்கு ஒரு யூரின் ஸ்மெல் மாதிரி அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சரி இருக்கட்டும், நம்ம உடனே ஆடிட்டர் கேட்டா அவர் ஏதாவது வருத்தப்படுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவர்கிட்ட கேட்கல. சரிங்க சார், ரெண்டாவது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓ சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே போறோம். அங்க போய் பார்க்குறோம். ஒரு 10 பேர் 15 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது நாங்களும் போய் ஐயாவை வணங்கிட்டு உட்காந்தோம். உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐயா கூப்பிட்டாரு. இப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. நேராக போனேன், விபூதி கொடுத்தாரு, வாங்கினேன், நெத்தியில பட்டையை போட்டோம். அப்புறம் ஆடிட்டர் அவரையும் கூப்பிட்டாரு, அவரும் விபூதி வாங்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதி. அப்புறம் ஐயா கிளம்புங்க அப்படின்ட்டாரு. கிளம்பிட்டோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. அப்புறம் ஆடிட்டர் தான் சொன்னாரு, என்னன்னு தெரியல சார், விபூதி வந்து பயங்கரமா மணக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் மன்னிச்சுக்கங்க, நான் தான் வந்து ஐயா மேல யூரின் ஸ்மெல் வருதுன்னு மனசுல ஒரு துளி ஒரு செகண்ட் தான் நினைச்சேன் நானு. ஆனா உங்ககிட்ட கேட்டா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு பாடம் புகட்டிட்டாரு. இப்ப நான் முழுமையா நம்புறேன், சித்தர்களுடைய மகிமை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அப்புறம் பாத்தீங்கன்னா என் மனைவியை கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் அவங்க வந்து பொதுவா பெண்களை கூட்டிட்டு வந்தோம்னு என்ன கேட்பாங்க, போன உடனே ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருமா, ஒரு மிராக்கல் நடக்குமா அப்படின்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்களுடைய வேண்டுதல் என்னன்னா, கடையில வியாபாரம் நல்லா இருக்கணும், வியாபாரம் நிறைய நடக்குது, ஆனா வந்து பணம் வந்து நிக்கிற மாதிரி தெரியல, நாளுக்கு நாள் கடன் அதிகமாயிட்டே இருக்குது, என்னங்க ஐயா பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஐயா வந்து அப்படியே அந்த தாடி இப்படி தடவுவாரு. தடவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பொருள் எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறானா, திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம், நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாரு. ஒன்றும் புரியல. என்னங்க ஐயா சொல்றீங்கன்னா, பொருள் எல்லாம் திருடிட்டு போறாங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. அப்புறம் சரி என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம், கேமரா எல்லாம் போட்டிருக்குதுங்க ஐயா அப்படின்னோம். சரி பாருங்க அப்படின்னாரு. சரி நாங்களும் வந்துட்டோம். அடுத்த நாளே வந்து ஒரு பெண்மணி வந்து கூடைக்குள்ள வந்து ஒரு பொருளை எடுத்து பைக்குள்ள போட்டுறாங்க. இதை வந்து என் மனைவி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சந்தோஷம் வந்து, ஏன்னா நாங்க புதிது இல்லையா ஐயாட்ட வர்றது போறது எல்லாமே, இந்த சந்தோஷம் வந்து எங்களால தாங்க முடியல. அப்புறம் உடனே நாங்க வந்து ஐயாட்ட கிளம்பிட்டோம். நானும் என்னுடைய மனைவி வந்து கேட்டோம், ஐயா இது மாதிரி நீங்க சொன்னது உண்மையா போச்சு அப்படிங்கும் போது என்னுடைய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா மேல அதீத நம்பிக்கை, ஈடுபாடு அதிகமாயிடுச்சு. அப்புறம் ஐயா சொன்னாரு, நீங்க பொருள் எல்லாம் வந்தா எடுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் அப்படி வைக்காதீங்க, பொருள் கேட்டா எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னாரு. இப்ப எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள், பாதாம் பிஸ்தா முந்திரி அத்திப்பழம் இந்த மாதிரி எல்லாமே காஸ்ட்லியான பொருளுங்கிறதுனால அந்த பொருளை எல்லாம் எடுத்து நாங்க தனி ரேக்கா செப்பரேட் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் எல்லாம் டைரக்ஷன்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தெஃப்ட் ப்ராப்ளம் வந்து ரிலீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைவன் அருளால ஐயாவோட மகிமையால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து மீள ஆரம்பிச்சோம். எங்களுக்கு நல்லது பெருசா எதுவும் நடக்கல, பிரச்சனைகள் இருந்து மீள ஆரம்பிச்சோம். அப்பதான் தெய்வ நம்பிக்கைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரிய வருது, பாவம்னா என்னன்னு தெரிய வருது, கர்மான்னா என்னன்னு தெரிய வருது. சிறு வயதில் நான் செய்த சின்ன சின்ன தவறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓ இதனாலதான் நம்ம இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமாங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம முருகர் வழிபாட்டுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா மூலமா தான் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, என்னுடைய எனக்கு என்ன உதிச்சது ஐயா கிட்ட வந்துதான். ஐயாவை வந்து நம்ம வந்து வணங்கும் போது அவர் வந்து காளிப்பட்டி கந்தசாமி போன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க இன்னொரு கோயிலுக்கு போக சொல்லுவாரு, கலெக்டரை பாருங்கம்பாரு, ரைட்டரை பாருங்கம்பாரு. இதெல்லாம் எங்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நாளடைவில் ஒன் பை ஒன்னா எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா போய் வேலை பேசலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்காரர் சொல்றாரு, இந்த இடம் வந்து ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு, நீங்க கேட்கறது வடக்கு பிளாட் தான் கேட்கறீங்க, அந்த வடக்கு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் புக்கிங் பண்ணிட்டு போயிட்டாரு, 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னங்க பண்ணலாம்னா, இல்ல நீங்க நாளைக்கு வாங்க, அவர் இன்னும் மறுபடியும் எதுவும் கூப்பிடாமே இருக்கிறாரு, நீங்க நாளைக்கு வாங்க, அவர் ஏதாவது கூப்பிடலன்னா அவருக்கு அட்வான்ஸ் நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வரேன். அப்புறம் அடுத்த நாள் கூப்பிடுறாரு, இடத்துக்காரர் கூப்பிடுறாரு, போறேன், ஏங்க அவர் அட்வான்ஸ் திரும்பி வாங்கிட்டு போயிட்டாரு, இந்த இடம் உங்களுக்கு தான் அப்படின்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம், வடக்கு பார்த்த சைட்டு, ரைட்டு சூப்பரு, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் அட்வான்ஸ் போடலாம்னு சொல்லி போயிட்டோம். அப்ப வந்து விலை பேசும்போது தான் சொல்றாரு, அவருக்கு என்ன விலை முடிச்சனோ அதே விலை தான் நான் உங்களுக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வேணா பாருங்க நோட் எடுத்து பாருங்கன்னு சொல்லி ஒரு நோட்டை எடுத்து காட்டுறாரு. அந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது தேதி போட்டிருக்காங்க. கொடுத்தவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணி. வாழ்க்கையில அப்படியே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல.
அப்புறம் வந்து அன்னைக்கே வந்துட்டோம். ஐயா வந்து பார்க்க வந்தோம். வந்து பார்த்துட்டு எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கேட்குறாங்க, ஏப்பா எங்களுக்கு வந்து நீ இடம் வாங்கி கொடுத்தியாப்பா, நீ தான் வாங்கி வச்சிருக்கேமாப்பா. அவங்க 2 பேரும் அப்படிதான் அன்னோன்யமாக பேசிக்குவாங்க. நீ தானா நீங்கள் தானாங்கிற மாதிரிலாம் பேசிக்குவாங்க. அப்படிங்கும்போது ஐயா சொன்னார், நான் வாங்கலை, சொல்லியிருந்தாங்க வாங்கி வச்சிருப்பாங்க, சித்தப்பார் சொன்னார் வாங்கி வச்சோம் அப்படின்னாரு. இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கல் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 by 1 போயிட்டு இருந்தது. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து ஐயாட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் உதித்தது. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நான் என்ன ஐயா இடத்துல உட்காந்து நினைச்சனோ அதை அப்படியே என் மனைவி வந்து காலையில் சொல்றாங்க, இந்த வேலையை நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் புரியல. அப்புறம் அடுத்து ஒரு 4 நாள்ல ஐயா என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் அப்படியே இங்க வந்து செஞ்சுட்டு போயிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் செய்யறதுக்காக வந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து தொழிலெல்லாம் கடையெல்லாம் சாத்திட்டு நான் வரணும்னா எனக்கு 8 மணி வரைக்கும் நாங்கள் இருந்தாகணும். எனக்கு அங்கேயே மணி 8:05 8:10 ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் கிளம்பி இங்கே வரும்போது வந்து 8:50 8:50க்கு இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. யாருமே இல்லை, ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னோட ஏரியாவை நான் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:45 9:45க்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. எனக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க மணி என்னங்க நீங்கள் இப்போ கூப்பிட்றீங்க, மணி 9:45. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை தாங்க கடை, நீங்கள் திங்கக்கிழமை வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு பொருள் வேணும், இப்போ எனக்கு வேணும், வந்து எடுத்து கொடுங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும், வேலை இப்போ தான் விட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, கார் அங்கே தான் பார்க் பண்ண போகிறோம், எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் போகிறேன். பொருளெல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு பில் போடலான்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலான்னு, சரி ஒரு ஆளுக்காக கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணுன்ட்டு பில் புக் எடுத்து எல்லாம் பேரெல்லாம் எல்லா ஐட்டம்லாம் பேரெல்லாம் போட்டுட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். சுப்பிரமணியன் சொல்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல.